ஹாய் நான் பூவரசி. இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான். 84 கேஜிலேருந்து 70 கேஜி நான் எப்படி வந்தேன்னு பார்க்கலாம். ஸோ காலையில் எப்பவும் போல் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒரு 1 hour வாக்கிங் போனேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததும் ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் குக்கும்பரும் கொய்யாக்காவும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய லஞ்சை நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஏபிசியும் பப்பாயும் எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு ஹெல்த் மிக்ஸில் ஒரு கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தி. அண்ட் ஈவினிங் போல் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக முருங்கைக்கீரை தான் வச்சுருக்கேன். ஸோ அடை பண்ணிக்க போகிறேன். அதுக்காக லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆனியன் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் சாட்டே பண்ணும் போது கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா தீஞ்சிரும். லெஸ் ஆயில் அண்ட் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவும் டின்னர் 7 PM எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ராகி ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ ஆரண்டும் நம்ம இது அடை போட்டுக்கலாம். அண்ட் எப்போவுமே எது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க லெஸ் ஆயில்னாலும் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். அண்ட் பொறுமையாக ஒரு பக்கமாக போட்டு திருப்பி எடுங்க. ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க வேணும்னா. அண்ட் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய டின்னர் நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். பிஃபோர் 7 PM எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.